இன்னைக்கு நம்ம பிப்ளியா ஃபைல் பிரின்சஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமா, எல்லாருமே நம்ம ஹீரோயினியை ஏற்றிருந்துருப்பாங்க, வருங்கால குயினா எல்லாருமே ஏற்றிருந்துருப்பாங்களா, அதுக்கடுத்து காட்டுறாங்க. இங்கே வந்து ஹீரோயினி யோசிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கா. நான் இவ்வளோ நாள் ஒரு போலியான ஃபியான்சியன் தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா பிரின்ஸ் வந்து இப்படி ஒரு ஐடியா வச்சுருந்தாரா, என்னை உண்மையாகவே வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வரா. இங்கே பார்த்தா அங்கிள் அலெக்ஸு கிளான்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கிள் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு. இவ்வளோ நாள் உனக்கு பிரச்சனை இருந்ததுனால தான் உன்னால் லைப்ரரிக்கு வர முடியல, இனிமேல் நீ எப்போதும் போல் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப கிளானும் சொல்கிறான், நானும் நிறைய விஷயம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால உன்ட்ட மகவும் கொடுத்து கூட பேச முடியல, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. இவளும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாருமே பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போதுமே நான் இவங்க எல்லாரும் கூடயுமே இருக்கணும் தான் எனக்கு ஆசை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கா. இதில் வேற அந்த அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு ஐடியா வச்சிருக்காருன்னே தெரியாது, உங்கள் கல்யாணத்தை இதுக்குள்ளே கொண்டாடுவாருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவன் சொல்கிறான், ஆமாம் எப்பயாச்சும் தானே வாய்ப்பு கிடைக்கும், அதனால தான் பண்ணிட்டேன், இனிமே வந்து எலியானோ குடும்பத்தோட தாத்தா கிட்ட எந்த பதிலும் சொல்ல தேவையில்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவ பார்த்துட்டு இருக்கா, தாத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கப்பே அங்கே ஆலன் வந்துடுறான். அவன் வந்துட்டு சொல்கிறான், உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரின்சஸ், உங்கள் பேரை நான் தான் வந்து ஃபேரி பிரின்சஸ்ன்னு இங்கே பரப்பி விட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். முன்னாடி கூட லைப்ரரியில் பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல, ஃபேரி பிரின்சஸை விட்டுட்டு ஐரீன்கிட்ட போயிட்டாரான்னு சொல்லிட்டு, இந்த ஃபேரி பிரின்சஸ்னால் நம்ம ஹீரோயினியை பற்றி தான் இவன் அப்படி சொல்லி வச்சிருக்கான். அதனால தான் எல்லாருமே அப்படி கூப்பிட்டுட்டு இருக்காங்களாம். இவ பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் இவன் சொல்கிறான், நான் தான் இவ்வளோ நாள் வந்து பிரின்ஸுக்கு வந்து மறைமுகமாக ஒரு ஸ்பை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், 4 வருஷமாக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஐயோ மன்னிச்சிருங்க நான் உங்களை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிடுறான். 4 வருஷம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுடா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கப்ப அங்கே வந்து ஹீரோயினியோட அண்ணன் வந்துடுறான். அவன் வந்துட்டு சொல்கிறான், இங்கே ஏதோ பெரிய பிரச்சனை போச்சுன்னாங்களே, நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதில் வேற நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி உங்கள் ஃபேமிலியில் சொல்லுங்கள், இது மாதிரி அவங்க கேட்ட எல்லாமே தயாராகிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அண்ணனும் இதை பார்த்துட்டு, அதெல்லாம் சரி, இன்னுமே என் தங்கச்சி மூஞ்சில் இது மாதிரி ஏதாச்சும் சோகத்தை பார்த்தேன்னு வை, ஒன்று நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ சொல்கிறான், இனிமேல் அப்படிலாம் நடக்காது மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் அண்ணன் சொல்கிறான், இந்த மாதிரி இங்கே நடந்தது எல்லாத்தையுமே அரசர் வந்து கேட்டிருக்காரு, நீங்கள் வந்து அங்கே சொல்லணுமா, அவங்கள வர சொல்லியிருக்காங்க பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவன் சொல்லிட்டு போகிறான், அதை விட எனக்கு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலியானாவை கூட்டிட்டு வேகமாக ஓடுறான். இங்கே கட்டுறாங்க. அப்போ எலியானா பார்த்துட்டு இருக்கா, அரசர்கிட்ட பேசுகிறோட இவருக்கு என்ன முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, எலியானாவை கூட்டிட்டு வந்து அவன் நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ தானே இவளுக்கு உண்மை புரியும். இது மாதிரி என்ன சொல்கிறான்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி இவளை என்கேஜ் பண்ண வந்தானே, அப்போ வந்து இவ குடும்பத்தோட எல்டர், அதான் தாத்தா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ இது மாதிரி என் பொண்ணை கட்டிக்கணும்னா எல்லாரோட நோபல்ஸோட பர்மிஷனையுமே நீ வாங்கணும், அப்போ தான் நீ வந்து எலியானாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதை விட முக்கியமான விஷயம், அவளுக்கு புக்கு மேலே எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை விட்டுட்டு அவள் வந்து ஓ மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதனால தான் அவனுக்கு 4 வருஷம் எடுத்திருக்கு. அதான் வந்து காலைக்கேடு 4 வருஷம் தான் கொடுத்தே இருக்காரு அந்த தாத்தா. அப்படி மட்டும் நான் 4 வருஷத்துக்குள்ளே அதை முடிக்கலன்னு வையேன், உன்னை என்னால் கல்யாணமே பண்ண முடியாது, அதுதான் உங்கள் தாத்தா சொன்னார். இப்போ கடைசியாக எல்லாரோட சமத்துவமே கிடச்சிருச்சு, அதோட உனக்கும் புக்கு மேலே விட என் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் இல்லையா நான் சொல்கிறேன், இருந்தாலும் இதை நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதை தான் இவன் சொல்கிறான், இதே நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட வந்து இதை சொல்லியிருந்தேனோ நீ என்ன சொல்லியிருப்ப, இப்படி கஷ்டப்பட்டு ஒருத்தரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன, இதுக்கு என்கேஜ்மெண்ட்டே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவளும் யோசிச்சு பார்க்குறான், ஆமாம்மா அதைத்தான் நானும் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, இது மாதிரி நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், அதனால நான் வந்து உன்கிட்ட முழுமையாக மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிரு. அதே மாதிரி நாங்கள்லாம் உனக்கு பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உன்னை ஆன்டி வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தோம், உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, தப்பாக ஏதோ உனக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படியோ நீ அன்றைக்கி வந்துட்ட, எல்லாத்தையும் நீ தப்பாகவே புரிஞ்சிக்கிட்ட, அப்போ வந்துட்டு எனக்கு பதில் சொல்லவே முடியல, நான் அப்படியே வந்து பிளாங்காக நின்றுட்டு இருந்தேன், அதனால என்னை மன்னிச்சிக்கோ, திருப்பி ஒரு தடவை என்னை ஏற்றுப்பியா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் கேட்குறப்ப எலியானாவுக்கும் புரியுது எல்லாமே. நான் வந்து இவ்வளோ நாள் இவர் கொடுக்குற கிஃப்ட்டு இது எல்லாமே பொய்ன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அது எல்லாமே பொய் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கொடுக்குற புக்கை திருப்பி ஏற்றுக்கிறா. உனக்கு ஒரே சந்தோஷம். அப்போ தான் நம்மளுக்கு பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம பிரின்ஸ் கிறிஸ் சின்ன பிள்ளையாக இருந்தப்ப லைப்ரரிக்கு வந்திருப்பான். அங்கே வந்துட்டு புக்கெல்லாம் அடுக்கி வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பான், புக்கை பிடிக்காம. இப்படி விளாண்டுட்டு இருக்கப்போ பின்னாடி ஒரு குட்டி பொண்ணு வந்துருப்பான். அவள் வந்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறா, எவ்வளோ தைரியம் இருந்தால் புக்கை வச்சு இப்படி விளையாடுவேன், புக்கு கிட்ட ஒழுங்காக மன்னிப்பிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவன் கேட்குறான், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீ யாரை வேணா இருந்துட்டு போ, புக்கெல்லாம் நீ இப்படி நடத்தக்கூடாது, ஒழுங்காக இதுக்கிட்ட மன்னிப்பிக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இது சாதாரண புக்கு தானே, இதுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவன் சொல்கிறான், சரி உனக்கு எத்தனை வயசு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவன் 12 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த புக்கு எப்போ எழுதப்பட்டது தெரியுமா, 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. சொல்லி இப்போ 100 வயசு பெருசா 12
வயசு பெருசா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒழுங்கா மன்னிப்புக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே இவனும் சரி மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்குறான். அதுக்கு அடுத்துலேருந்து எப்போ பார்த்தாலும் இவன் வந்து உட்காந்து புக்கு படிச்சுட்டே இருப்பான். இவன் வரப்பெல்லாம் பார்ப்பான், புக்கு படிச்சுட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தடவை பேசுவான். அவன் கேட்பா, திருப்பி புக்கை கொடுமைப்படுத்த வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப நான் இப்பெல்லாம் அப்படி பண்ணுறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் கேட்குறான், என்ன புக்கு படிக்கிற அப்படிங்கிற மாதிரி. லெஜெண்ட்ஸை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஈஸ்ட் சைடில் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த புக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் உட்காந்துக்கிறான். இவன் வந்து படித்து காட்டிகிட்டு இருக்கா. இப்படியே டெய்லியும் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. இப்படி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டான், போயிட்டு அவங்க அப்பாட்டையும் அந்த மந்திரியார்ட்டையும் சொல்லியிருக்கான், இது மாதிரி நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பேரை தான் சொல்லியிருப்பான். இவன் பேரை கேட்டுன்னா அவங்க பயந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து மித்த நோபல்ஸ் எல்லாருமே சம்மதம் கொடுக்கணும்ல, இவங்க வந்து ஒரு அறிவாளி, ரொம்ப அறிவாளியானவங்க. ஆனால் அதை வந்து அவங்க தப்பாக எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகாரத்துக்காக அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க, அதை அவங்க வந்து கண்ட்ரோலாக தான் வச்சுருக்காங்க. அதனாலேயே அவங்க வந்து நோபல்ஸுக்கும் கொஞ்சம் கீழே தான் இருக்காங்க. மேலே இருக்க நோபல்ஸ் எல்லாம் அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால அந்த பொண்ணு குடும்பத்துக்கு தான் ஒன்றால் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன்ட்டு சொல்லியிருக்காங்க. இவன் அப்பையும் விடாமல் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஹீரோயினியோட அப்பா கிட்டே பேசியிருக்கான். அவ்வளோதான். மறுநாள்லேருந்து ஹீரோயினி அந்த லைப்ரரிக்கு வரதில்ல. இவனுக்கு ஒரே சோகமாக போயிட்டான். நானே எனக்கு குழியை தோண்டின மாதிரி இருந்துச்சு தெரியுமா, அவ்வளோ கவலையாயிட்டு எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அதோடு விடாமல் உங்கள் குடும்பத்துக்கு நான் அப்ளிகேஷன்லாம் போட்டுகிட்டே இருந்தேன், ஆனால் அது நிராகரிச்சுக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா. அப்புறம் அவள் பெரிய பொண்ணானதுக்கப்புறம் தானே சொசைட்டிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப நான் வந்துட்டு வந்து பேசினா, நீ என்னை சுத்தமாக மறந்துட்ட, என்கிட்ட எல்லாருக்கும் மாதிரியே வெல்கம் மட்டும்தான் சொன்னேன், எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் மறைச்சிட்டு நிற்க. அவ சொல்கிறா, மன்னிச்சிருங்க, நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன், ஏன் மறந்தேன்னே தெரில. அதோட கிறிஸ் என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உனக்கு புத்தகம் மட்டும்தான் பிடிக்கும், இப்படி புத்தகத்தோடய வாழ்கிறோன்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு நீ மட்டும்தான் வேணும், நீ எப்போதும் என் கூட இருந்தால் மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே நம்ம ஹீரோயினி சொல்கிறா, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்கும், அதிலெல்லாம் பாஸ் ஆகணும், அதெல்லாம் நான் இன்னும் எடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, அதை பற்றிலாம் எங்கள் அம்மா தான் பேசினாங்க, நீ எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக தான் இருக்க, உன்னோட நாலேஜ்லேயும் சரி, உன்னோட அந்த மித்தவங்கள்ட்ட பழகுற விதமும் சரி, எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதனால தான் ஃபாரின் கெஸ்ட் வந்தப்போ கூட எங்கள் அம்மா உன்னை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சாங்க, உன்னோட நாலேஜ் தான் அவங்க முன்னாடி எங்கள் எல்லாருமே பெருமையாக காட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அது மாதிரிலாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, நான் என்ன முக்கியமாக பார்க்குறேன்னா, நீ எப்போதும் என் கூட இருப்பியா எலியானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப இவ பார்த்துட்டு சொல்கிறான், எப்போதுமே என்னால் உங்கள் கூடயே இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னே இவனுக்கு ஒரே சந்தோஷம். இப்போ மட்டும் இல்லை, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தா கூட நீ மட்டும்தான் என் கூட இருக்கணும், அதுதான் என்னோட ஒரே ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் எலியானா சொல்கிறா, இப்போ தான் நான் முறையாக ஒன்று புதுசாக கற்றுருக்கேன், அது புத்தகத்தால் கூட எனக்கு கற்றுத்தர முடியாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா இதுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் என்னோட உண்மையான காதலை எலியானா பிப்ளியா பைல் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே அந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. பாய்.